இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 10 மாத பிஞ்சு குழந்தை கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தாயை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய கொடுமையை நினைக்கும் போது நெஞ்சமெல்லாம் பதறத்தான் செய்கிறது. கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவர் கேரளாவில் வேலை செய்து வரும் நிலையில் 10 மாத கை குழந்தையுடன் அவரது மனைவி வீட்டில் தனியாக இருந்தார். கடந்த 16ஆம் தேதி நள்ளிரவில் கதவு தட்டும் சப்தம் கேட்க யார் என்று திறந்து பார்த்தபோது தலைக்கேறிய போதையில் அத்துமீறி வீட்டுக்குள் புகுந்த 2 பேர் அந்த பெண்ணை தாக்கியதாக கூறப்படுகிறது. நள்ளிரவு நேரத்தில் உதவிக்கு யாரும் இன்றி பயந்து போன அந்த பெண் என்ன செய்வதென தெரியாமல் திணறிக் கொண்டிருக்க 10 மாத குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து பாலியல் இச்சைக்கு இணங்குமாறு மிரட்டியதாக கூறப்படுகிறது. பிஞ்சு குழந்தை கழுத்தில் கத்தியை பார்த்த தாய் கெஞ்சி கதறியும் கூட விடாத மர்ம நபர்கள் இருவரும் மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக கூறப்படுகிறது. குழந்தையை கொலை செய்து விடுவோம் என மிரட்டி இச்சையை தீர்த்து கொண்ட இருவரும் நடந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் குடும்பத்தையே கொலை செய்து விடுவோம் என மிரட்டி இருக்கிறது. தனக்கு நேர்ந்த அசிங்கத்தை நினைத்து மனதுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்ட உறவினர்கள் கேரளாவில் இருக்கும் கணவருக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மனைவியை பார்க்க உடனடியாக கேரளாவிலிருந்து கணவன் வீடு வந்து சேர்ந்த நிலையில் கணவனை பார்த்ததும் தாம் அனுபவித்த ரணங்களை தேம்பி தேம்பி அழுது கொண்டே சொல்லியிருக்கிறார் அந்த பெண். அதோடு காம பிசாசுகள் கொடூரத்திற்கு ஆளாகி உடலெல்லாம் இருந்த காயங்களை மனைவி காட்ட கொதித்து போன கணவன் நேரடியாக மனைவியை அழைத்து கொண்டு காவல் நிலையம் சென்றிருக்கிறார். இதையடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டிற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அத்துமீறி வீடு புகுந்து கை குழந்தையுடன் தனியாக இருந்த பெண்ணை வன்கொடுமைக்கு ஆளாக்கியது சாலைப்புதூரை சேர்ந்த மாரியப்பன், நாகலாபுரத்தைச் சேர்ந்த மாரிச்செல்வம் என்பது தெரிய வந்தது. இருவரும் சில வருடங்களுக்கு முன்பு வீரவாஞ்சி நகர் பகுதியில் வசித்து வந்த நிலையில் அப்போதிலிருந்தே அந்த பெண்ணை நோட்டமிட்டு வந்து தனியாக இருப்பது தெரிந்து போதையில் வீடு புகுந்து அத்துமீறியது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து குழந்தை கண்முன்னே தாயை சிதைத்த காம மிருகங்களை தேடும் பணியில் ஈடுபட்டது காவல்துறை. இந்த விசாரணையில் மாரியப்பன் வீரவஞ்சி நகர் மலையில் பதுங்கி இருந்தது தெரிய வந்த நிலையில் அவனை பிடிக்க சென்றனர். அப்போது போலீசாரிடமிருந்து தப்பித்து ஓட முயன்ற மாரியப்பனுக்கு கை காலில் அடிபட்டு மாவுகட்டு போடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தலைமறைவான மற்றொரு குற்றவாளியான மாரிச்செல்வம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புதுக்கோட்டை பகுதியில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் மாரிச்செல்வத்தை பிடிக்க முயன்றனர். அப்போது அவன் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் போலீசார் மீது திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளான். இதையடுத்து போலீசார் தற்காப்புக்காக மாரிச்செல்வத்தை துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்தனர். மேலும் மாரிச்செல்வம் தாக்கியதில் 2 காவலர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தலைக்கேறிய போதைதான் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு மூல காரணமாக ஆகியிருக்கும் நிலையில் வீரவாஞ்சி நகர், கதிரேசன் கோவில் மலை, அன்னை தெரசா நகர், மந்தித்தோப்பு ஆகிய பகுதிகளில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை நடப்பதோடு கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களும் தடையின்றி கிடைப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் கதிரேசன் கோவில் மலைக்கு கீழே அரசு கல்லூரி செயல்பட்டு வரும் நிலையில் சில போதை கும்பல் மாணவிகளை குறிவைத்தும் பாலியல் தொந்தரவு, பணம் பறிப்பு என சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. எதிர்காலத்திற்கு பயந்து மாணவிகள் இந்த கொடுமைகளை வெளியிலேயே சொல்லாமல் மறைத்து விடுவதாக சொல்லப்படுகிறது. குற்றங்கள் அதிகளவில் நடப்பதால் தான் வீரவாஞ்சி நகரில் புறக்காவல் நிலையம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரைக்கும் காவல் நிலையம் செயல்படாமலேயே இருக்கிறது.
இனிமேலாவது அந்த காவல் நிலையத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதோடு போதை புழக்கத்தை கட்டுப்படுத்தி குற்றங்களை குறைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காவலர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் பாலியல் குற்றவாளிகள் மீது இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம் என எச்சரித்தார். மெடிக்கல் கண்டிஷன் அப்சர்வேஷனில் இருக்கு SIs as well as the policemen. Similarly, and the accused medical condition observational இருக்கும். We are monitoring the medical condition of all. Other legal formalities of further investigation will follow. வேற எதுவும் வழக்குகள் இருக்கா சார் அவங்களுக்கு? இதுக்கு முன்னாடி வேற எதுவும்? ஆமாம், முன்னாடி வழக்கில் உள்ள ஆளுகள் தான். 2 பேரும் இந்த ஆள் ஹிஸ்ட்ரி ஷீட்டட் அக்யூஸ்டு தான். ஸோ ஏற்கனவே நிறைய ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருந்த ஆள் தான். டெஸ்பைட் தட் இந்த மாதிரி ஒரு ஆக்டில் ஈடுபட்டாங்க. பாலியல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.